ஹாய் மக்களே, இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீமுக்காக பால் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். எடுத்து பார்த்தா பால் கட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை வேறு தண்ணியில் போட்டு ஊற வச்சு லூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, பாத்திரத்துக்குள்ளே கூட போக மாட்டேங்குது. அது கூட சேர்ந்து பாயாசம் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். பால் லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பால் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன். பால் லூஸ் ஆயிடுச்சு. இதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாலை கட் பண்ணி ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகாட்டி நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிட்னி பழத்தை எடுத்து வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வர மாட்டேங்குது. நான் தாங்க கட்டு போட்டேன், ஆனால் எப்படி தான் பிக்கிறது தெரியல. கவரை பிச்சுட்டேங்க. கிட்னி பழம் இது நல்லா இருக்கு. இந்த பழத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பழத்தை வச்சுக்கணும். இப்போதைக்கு ஒரு பழத்தை கட் பண்ணுறேன், ஆனால் 2 பழமாக இன்னைக்கு போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். கட் பண்ணியாச்சு. கத்தி முன்னே வந்தாலும் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுங்க. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ அந்த தோலை கட் பண்ணாமல் உள்ள இருக்கிறத மட்டும் கீறி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த தோலை வந்து கடைசியில் பால் கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தோலுக்குள்ளே உள்ள இந்த மிக்ஸிங்கை வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு இதை நான் ஐஸ்கிரீமாக மாற்ற போகிறேன். ஐஸ்கிரீம் பவுலாக வச்சுக்க போகிறேன். யூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாம். எல்லாத்தையும் கீழே எடுத்துக்கலாம். வெளியே கிட்னி பழம் வர வைக்கிறானுங்க. நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்ததை விட வெளியே ரேட்டு கம்மியாக சொல்லிட்டுருக்கானுங்க. என்ன பண்ணுவேன். எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசு தான், அதனால் போடுறதெல்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் தெரியும். மிக்ஸி ஜார் இது ரொம்ப பெருசுங்க. ஏதோ மறந்துட்டோமேன்னு தோணுது. கரெக்ட், உப்பு சக்கரை போட மறந்துட்டோம். லைட்டாக உப்பு போட்டாச்சு. சக்கரை மட்டும் போடலாம். சக்கரை போட்டால் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சக்கரை நிறைய போட்டுக்கலாம். அடுத்து வந்து முந்திரி பாதாம் எல்லாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, முந்திரி. ஃபஸ்ட்டு முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் போட்டு வைப்போம். நம்ம கிட்னி பழத்தை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து சின்ன ஜாரில் போட்டு முந்திரி பாதாமே சின்ன ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் ஊற வைக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள போட்டுடலாம். சரி, இப்போ போய் கிண்ணி பழத்தை அரைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த மிக்ஸில் என்ன பண்ணாலும் தாங்க, எதை போட்டு அரைச்சாலும் தாங்க. அதனால தான் பாதாம் முந்திரி அதையும் பார்க்கறது இல்லை, தூக்கி கொண்டு போட்டு அரைச்சிடுறது. பார்த்தீங்களா, உங்களுக்கு மொபைல் பிளிங்க் ஆகிருந்துச்சா? இன்னொருக்குள்ளே போய் உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். பற்றி இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கோன்னு பாதாம் முந்திரி அரைக்க போகிறோம். பாருங்க, இன்னும் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உள்ள பையன் கேம் ஆடிட்டு இருக்கான்.
சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஃபோனே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல இவனை. கேட்டால் சமத்தா ஏதாவது சொல்லி விட்டுருவான். அதில் மையாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை கொண்டு போய் கிண்ணி பழத்துக்குள்ளே அப்படியே போட்டுடலாம். கிண்ணி பழத்துக்குள்ளே போட்டாச்சு. பாதாம் முந்திரி ஆல்ரெடி கிண்ணி பழத்துக்குள்ளே கலந்துட்டோம். இப்போ கிண்ணி பழத்தை எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த தோல் வச்சுருந்தோம் இல்லைங்க, தோலை கட் பண்ணாமல் அதுக்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு, அது போக இன்னொரு டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுருக்கோம். கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சுருக்கோம். ரெண்டையுமே 3 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் கழிச்சு இப்போ வெளியே எடுத்துட்டோம். ரெண்டையுமே வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா இன்னும் எப்படி இருக்குன்னு. உள்ள பவுல் நான் சொல்லலை, ஐஸ்கிரீம் பவுல் மாதிரியே இருக்குங்களா, சாஃப்டாக வருது. இந்த பவுலுக்குள்ளே வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாஃப்டாக இருக்குது. இப்போ அதை எடுத்து உள்ள பையில கொடுத்து பார்ப்போம் எப்படி சாப்பிட்றாங்க. உள்ள பையன் ஹாப்பிங்க. அடுத்து ஜாரில் இருக்கிறது, இந்த கண்டெய்னர் இருக்கிறது தாங்க டைட்டாக இருக்குது. இதை குத்தி குத்தி வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்குது. குத்தி குத்தி எடுத்தது கொஞ்சமாக தான் வெளியே வந்துருக்குது. அதை எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் ட்ரை பண்ணால். கீழெல்லாம் பாலாக இருக்குதுங்க. பால் வந்து அந்தளவு ஃப்ரீஸ் ஆகலை. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது டைட்டாக இருந்தாலும். உள்ளே எடுத்து போட்டு குள்ளனுக்கு சாப்பிட கொடுக்கலாம். உள்ளே இட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பால் இருக்கிறதுக்கு. அந்த பால் தான் டேஸ்ட் தூக்கி கொடுத்துருக்கு. இப்போ பாலோட எடுத்து குள்ளனை கொஞ்சம் ஊட்டி விட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா. வேணுன்றாங்க, எடுத்து வைக்க பாருங்க, ஃபீல் பண்ணி சாப்பிட்றேன். பவுல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சர்வ் பண்ணுறதுக்கு. சும்மா பால் சோறு மாதிரி கிண்ணி பழம் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். சிம்பிளான வேலை தாங்க. இப்போ நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி இன்னும் வீடியோ பார்க்க